வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான இன்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேளதாளம் ஆட்டப்பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலை பழைய கோர்ட் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விசர்சனம் செய்யப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. சிலைகளை கடலுக்கு கொண்டு செல்ல பொதுப்பணித்துறை சார்பில் கடற்கரை பகுதியில் மணல் கொட்டி வழி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. விஜர்சன நிகழ்ச்சியின் பொழுது வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்த முன்னணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கடலோர காவல் படையினரும் கூடுதல் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அதேபோன்று புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு, தந்திராயன்குப்பம், நல்லவாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் சிலைகள் விசர்சனம் செய்யப்பட்டன. டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரமளிக்கும் ஒரு விரிவான திட்டமான ட்ரீம்ஸ் 24 என்று சொல்லக்கூடிய பள்ளிகளில் கல்வி விழிப்புணர்வு முயற்சியின் மூலம் டெங்குவை குறைக்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டியையும் அதற்கென வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலியையும் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், புதுச்சேரி நலவழித்துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நலவழித்துறை, புதுச்சேரி நோயினை கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் மாநில பயிற்சி மையத்துடன் இணைந்து ட்ரீம்ஸ் 24 திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பணியாற்றும் தலா 2 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 1000 ஆசிரியர்களுக்கு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உரிய பயிற்சியை வல்லுநர்கள் வழங்க உள்ளனர். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு டெங்கு தடுப்பு பயிற்சி வழங்க உள்ளனர். பள்ளிகளில் மாணவர்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓவியம், கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. தாங்கள் பயிலும் பள்ளிக்கு அருகில் உள்ள வீடுகளில் டெங்கு பரவ காரணமாக உள்ள மூலப்பொருட்களை கண்டறிந்து அகற்றுதல் மற்றும் அது தொடர்பான அறிக்கை சமர்ப்பித்தல் போன்றவற்றை செய்ய உள்ளனர். மேலும் இத்திட்டமானது டெங்கு தடுப்பு குறித்த புரிதலை ஆசிரியர்களுக்கு வழங்குவதோடு கொசு உற்பத்தியை தடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்கவும் உதவும். நமது பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு குறித்த விழிப்புணர்வு மற்றும் அதிகாரம் அளிப்பதன் மூலம் டெங்கு காய்ச்சலை தடுப்பதிலும் புதுச்சேரியின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாக்கும் வகையில் அனைத்து தலைமுறையினரையும் நாம் தயார்படுத்துகின்றோம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இம்முயற்சியில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். அவ்வாறு பங்கேற்றால் மாநிலம் முழுவதும் டெங்கு பாதிப்பு கணிசமாக குறையும். இது மாதிரியான நடவடிக்கைகள் மூலம் புதுச்சேரியில் டெங்கு, மலேரியா காய்ச்சல் இல்லாத மாநிலமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2024ஆம் ஆண்டில் கடைபிடிக்க வேண்டிய விடுமுறை பட்டியலில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் செப்டம்பர் 16ஆம் தேதியும், மாஹேவில் 17ஆம் தேதியும்,
மிலாடி நபிக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட பிறை தெரியாததால் செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் வருகின்ற 17ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் 17ஆம் தேதியும், மாஹே பிராந்தியத்தில் 16ஆம் தேதியும் மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் 17ஆம் தேதியும், மாஹேவில் 16ஆம் தேதியும் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், இதர நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அரசின் உள்துறை சார்பு செயலர் ஹீரன் பிறப்பித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதியாரின் 103வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி மார்டின் வீதியில் உள்ள ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியாரின் அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதியார் படத்திற்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அங்கு பாரதியாரின் பாடல்கள் பாடப்பட்டது. மின்திரள் வரைநடை கழகம் புதுச்சேரியின் வெளிப்புற வட்டாரங்களில் ஒன்றான காரைக்காலில் எரிவாயு சுழலியிலிருந்து 22.9 மெகாவாட் மற்றும் நீராவி சுழலியிலிருந்து 9.6 மெகாவாட்டாக மொத்தம் 32.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் குறிக்கோளுடன் 30/3/1993 அன்று கூட்டிணையமாக்கப்பட்டது. தேவையான எரிவாயு கேல் நிறுவனத்துடன் மேற்கொண்ட உடன்பாட்டின்படி காவிரி படுகை நரிமணத்தில் உள்ள எரிவாயு கிணறுகளில் இருந்து பெறப்படுகின்றது. முதலாவதும் பெருமைக்குரியதுமான 32.5 மெகாவாட் திறன் கொண்ட எரிவாயு அடிப்படையில் அமைந்த இணை சுழற்சி மின்துறல் எந்திர கருவி களத்தொகுதி 3/1/2000 முதல் வர்த்தக செயற்பாட்டில் இருந்து வருகின்றது மற்றும் வர்த்தக உற்பத்தி தொடங்கியதிலிருந்து இந்திய அரசின் மின்துறல் அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி இலக்குகளை விஞ்சியிருக்கின்றது. 2009 முதல் 2010ஆம் ஆண்டில் இக்கழகம் ரூபாய் 33.26 கோடி ரூபாயை புதுச்சேரி அரசிற்கு பங்குகளை திரும்ப வாங்குதல் அடிப்படையில் அளித்துள்ளது. 2021 முதல் 2022ஆம் ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இக்கழகம் தொடங்கியது முதல் இதுவரையில் புதுச்சேரி அரசுக்கு ஆதாய ஈவாக ரூபாய் 52.21 கோடி அளித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் கென்னடி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகின்றன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் போக்குவரத்து ஆய்வாளர் அருட்செல்வன் தலைமையில் இன்று கடலூர் தலைமை தபால் நிலையம் சிக்னல் அருகே போக்குவரத்து காவலர்கள் கனரக வாகனங்கள், ஆம்னி பேருந்துகள், பள்ளி பேருந்துகள், ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் தனியார் பேருந்துகளில் சோதனை மேற்கொண்டார்கள். ஓட்டுநர்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா, அதிக சத்தம் எழுப்பும் ஹாரன்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை திடீர் ஆய்வு மேற்கொண்டு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிய ஓட்டுநர்களின் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மாவட்டத்தில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக 2 நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில ஆதிதிராவிடர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து உரையாற்றினார். திருக்குறளுடன் தமிழில் பேச்சை துவங்கிய அமைச்சர் ஹிந்தி, ஆங்கில மொழிகளில் பேசி அரங்கில் பலத்த கைத்தட்டலை பெற்றார். முடிவில் திருக்குறளை சொல்லி தன் உரையை முடித்தார். புதுவை திபுராயப்பேட்டை அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு திருவிழாவில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு தேரை இழுத்தார். கடந்த 8ஆம் தேதியன்று காலை 6 மணியளவில் புதுவை தூய இருதய ஆண்டவர் பசலிக்கா பங்குத்தந்தை பேரரோட் பிச்சைமுத்து அடிகளார் அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றியதைத் தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் கொடியேற்றி பின்னர் மாதாவின் கஞ்சி வழங்கப்பட்டது. அன்று மாலை 6 மணிக்கு சிறிய தேர்பவனி ஆசி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் கொடியேற்றியவுடன் அன்று மாலை 6 மணியளவில் சிறிய தேர்பவனி ஆசி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதியன்று மதியம் 12 மணியளவில் கொடியேற்றியவுடன் அன்று மாலை 6 மணியளவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு திருத்தேர் இழுத்தார். அவரை அப்பகுதி இளைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, மாநில சிறுபான்மை துணை அமைப்பாளர் நோயல், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மோரிஸ், ரகுமான் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நரம்பை மீனவ கிராம பகுதியில் இந்திய ரிசர்வ் பாடலியின் தலைமையகம் அமைக்க 83 ஏக்கர் நிலம் 2003ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் இந்திய ரிசர்வ் பாடலியின் தலைமையகம் வந்தால் தங்களது வாழ்வு தரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மீனவ மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் அப்பணிகள் தொடங்க அதிகாரிகள் முயன்றனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நரம்பை சாலையில் கருப்பு கொடியுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மீனவர்கள் மற்றும் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் அப்பகுதியில் இந்திய ரிசர்வ் பட்டாலியின் தலைமையகம் கொண்டுவரப்படாது என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டார். தனுஷை விட 2 வயது மூத்தவரான ஐஸ்வர்யா 22 வயதான தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் திடீரென 18 ஆண்டு திருமண வாழ்க்கை முடித்துக் கொள்வதாக கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் தனித்தனியே அறிக்கை அளித்ததோடு விவாகரத்து கோரியும் நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக தனுஷை பிரிந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டி தொடர்ந்து உடற்பயிற்சி மையத்திற்கு செல்வதும் அதனை இணையத்தில் வெளியிடுவதுமாக இருந்தார். மேலும் நடிகர் தனுஷை பிரிந்ததில் இருந்து மனவேதனையில் இருந்து வரும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொடர்ந்து தமிழகம் மற்றும் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள சிறப்பு வாய்ந்த கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இவர் இன்று காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இன்று சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்பொழுது ஆலயத்தில் விநாயகர், தர்பாரணேஸ்வர், அம்பாள், சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் இளைஞர்கள், சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.